இது தேர்தல் முடிஞ்சு கிட்டத்தட்ட 6-7 மாதமாக அதை சம்மந்தப்பட்ட எல்லா டேட்டாஸையும் எடுத்து அது சம்மந்தப்பட்ட இடங்களில் விசாரித்து அதை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா மக்கள் மத்தியில் பொது வழியில் பத்திரிகையாளர் சந்திப்பில் வைக்கிறாரு. வச்சதுக்கு அதுக்கு எதிர்த்து கட்சி சார்பில் வந்து இதுவரைக்கும் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக நீங்கள் வந்து மறுக்கவே இல்லை. அதான் முக்கியமான மேட்டர். இல்லை அவங்க வந்து ஒரு ரிட்டர்னில் கொடுக்க சொல்லுங்கள், அவரே சாட்சி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வைக்கிறாங்க. என்ன கேட்குறேன்னா, நீங்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டார்ல, வைக்கிறவர் வந்து இந்தியாவோட எதிர்க்கட்சி தலைவர். ஒரு 300 எம்பிகள் இதுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. இந்த 300 எம்பிகளுங்கிறது மக்களினுடைய பிரதிநிதிகள். மக்களே கேள்வி கேட்குறாங்க. மக்கள் சார்பாக மக்களினுடைய பிரதிநிதிகள் ஒரு 300 பேர் தேர்தல் ஆணையத்தின் மீது உங்கள் மீது இவ்வளோ குற்றச்சாட்டு வருது, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லேயே இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப நீங்கள் இதுக்கு முறைப்படி விளக்கம் கொடுக்க வேண்டியது தானே ஒரு ஜனநாயக கடமை. நீங்கள் என்ன கேட்குறீங்க, அதை எழுத்துப்பூர்வமாக கொடுங்க, நான் உறுதிமொழி பத்திரம் கொடுங்க அப்படின்னு கேட்குறது எந்த வகையில் நியாயங்கிறது. இப்போ இது வரைக்கும் அவங்க நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்களோ ஒழிய நடக்கவே இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை. தேர்தல் ஆணையத்திலேருந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைங்க, ராகுல் காந்தி பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களா? இது வரைக்கும் சொல்ல.